ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். உலகத்தோட வயசான உயிரினம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பேர்ட்ட கேட்டா ஜோனாதன் சொல்லப்படுற ஒரு ராட்சச ஆமைய பத்தி சொல்லுவாங்க. இது சுமார் 190 ஆண்டுகள் வாழக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் திமிங்கலத்த சொல்லுவாங்க. இந்த திமிங்கலங்கள் 200 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடியது. சில வகை சுறாக்கள் கூட 400 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடியது. ஆனா இதையெல்லாம் தாண்டி அதிக நாட்கள் வாழக்கூடிய உயிரினம் ஒண்ணு இருக்கு. அதோட பேரு மிங்க். இது ஒரு கடல்வாழ் உயிரினம். இதோட முழு பெயர் மிங்க் கொஹாக் கிளாம். இதோட அறிவியல் பெயர் ஆர்டிகா ஐலாண்டிகான்னு சொல்றாங்க. இந்த மிங்கோட வயது சுமார் 500 வருடங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மிங்க் 1499ஆம் ஆண்டு பிறந்திருக்கலாம்னு நம்பப்படுது. நம்மளோட ஒரு 5, 6 தலைமுறைகளுக்கு முன்னாடி பிறந்திருக்கு. டிஸ்கவரிங் தி மிங்க். முதல்ல இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். விஞ்ஞானிகள் 2006ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தோட வடக்கு கடற்கரையில தோண்டி ஆராய்ச்சி செஞ்சபோது இந்த மிங்க் கண்டெடுக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்டபோது ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஓட்டினுடைய மேல் பகுதியில அதிகமான கோடுகள் இருந்தது. விஞ்ஞானிகள் மரங்களோட வயத கண்டுபிடிக்கிறதுக்கு மரத்தோட வளையங்கள வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அது மாரி இந்த மிங்க்கோட ஓட்டுல இருக்க வளையங்கள வச்சு அதோட வயச கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த மிங்க்கோட ஓட்டுல இருக்க வளையங்கள எண்ணி தான் வயச கண்டுபிடிச்சாங்க. மிங்க்ன்னு சொல்லப்படுற இந்த உயிரினம் மிகவும் குளிர்ச்சியான இடத்துல தான் வாழும். அதுவும் மெதுவா வளரும் ஒரு உயிரினம். அதனால தான் அவ்வளவு வருஷம் உயிரோட இருந்திருக்கு. இது தன்னோட உணவா கடல் பாசிகள், சிறிய கடல் உயிரினங்கள சாப்பிட்டு வளர்ந்திருக்கலாம்னு நம்பப்படுது. குறிப்பா கடல்வாழ் உயிரினங்கள் கடல் நீர் மாசுபடுறதுனாலயும், கடல் பல்லுயிர் பெருக்கம் குறையிறதுனாலயும், புவி வெப்பமடைகிறதுனாலயும் அதனோட வளர்ச்சி, அதனுடைய அதனுடைய இனப்பெருக்கமும் அதிகமாவே பாதிக்கப்படுது. இந்த சவால்களெல்லாம் தாண்டி இந்த உயிரினம் இவ்வளோ நாட்கள் வாழ்ந்திருக்குது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த மிங்க் கடல் சிப்பி வகையில சேர்ந்ததுங்கிறதுனால, தங்களோட கில்கள் மூலமா தண்ணீர்லேருந்து ஆக்ஸிஜனை பெறுது. இந்த மிங்க் மணல்ல புதைஞ்சு, பாறைகள்ல மறைஞ்சு உயிர் வாழ்ந்திருக்கணும். இந்த மிங்க்கள் ஆழ்கடல்ல வாழ்றதுக்கான காரணம், அங்க தான் அதிகமான அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலை நிலவுது. இந்த மின்கு வகை உயிரினங்கள் கடலோட தண்ணீரை வடிகட்டி தூய்மைப்படுத்துது. இந்த மிங்க்கள் பாறைகள் மற்றும் கடினமான மேற்பரப்புகள்ல ஒட்டிக்கொள்ளும். மேலும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர்ல மிதந்து வரும் சிறிய வகை பிளாங்க்டன் மற்றும் கரிம பொருட்களை வடிகட்டி சாப்பிட்றதாவும் சொல்றாங்க. மிங்கோட வயது. முதல்ல இந்த மிங்கோட ஓட்டு மேல இருக்க வளைவுகளை எண்ணி, அதனோட வயது 405ன்னு நிர்ணயிச்சாங்க. பின்னர் 507ன்னு அவங்களோட ஆய்வுகளோட முடிவு மாத்திருச்சு. 507 வருஷமா கடலுக்கு அடியிலேயே வாழ்ந்திருக்கு. இதோட உடல் அமைப்ப பார்த்தீங்கன்னா, 87 மில்லிமீட்டர் முதல் 73 மில்லிமீட்டர்ன்னு வரையறுக்கிறாங்க. அதாவது 3.4 இன்ச் மற்றும் 2.9 இன்ச் அளவுல இதனோட உடல் அமைப்பு இருக்கு. மிங்க் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான தனிப்பட்ட விலங்கு. அதாவது குளோனன் அல்லாத விலங்கு. மிங்க்கினுடைய பெயர். சண்டே டைம்ஸ் பத்திரிகையாளருக்கு தான் முதல்ல இதற்கு மிங்க்ன்றும் பெயரிட்டாங்க. இது சீனாவோட மிங்க் வம்சம் வாழ்ந்த காலத்துல பிறந்ததுனால இதற்கு அந்த பேரை வச்சாங்க. இதுக்கு காஃப்ரூன்னு சொல்லப்படுற இன்னொரு பேரும் இருக்கு. ஐஸ்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு அந்த பேரை வச்சாங்க. இது ஒரு பெண்ணோட பெயர். இது தோராயமா கடலின் மர்மம்னு மொழிபெயர்க்கப்படுது. அதற்கு அர்த்தம் கடலின் மர்மம்னு பேரு. காஃப் என்பது கடலை குறிக்கும். ரான் என்பது மர்மத்தை குறிக்கும். எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் இந்த மிங்கோட பாலினம் தெரியல. அதாவது இது ஆணா பெண்ணான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பேராசிரியர் ரிச்சர்ட்சன்கிறவரு ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த நீண்ட காலம் வாழும் உயிரினத்தை ஆராய்ச்சி செய்யறது மூலியமா மற்ற விலங்குகள் எவ்வாறு இவ்வளவு மேம்பட்ட வயதை அடையுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த உயிரினத்தோட வயதை கடல் உயிரியலாளரான ராபர்ட் விட்பார்ட்னு சொல்லப்படுறவர் இதை 2 ஆண்டுகள் துல்லியமா ஆராய்ச்சி செஞ்சு இந்த கருத்தை தெரிவிச்சாரு. இதனோட வயதை அறிவிச்சாரு. மிங்கோட இறப்பு. இந்த மிங்க கண்டுபிடிச்ச பிறகு அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அதோட ஓட்டை திறந்தபோது இது தற்செயலா உயிரிழந்துருது. 2007ஆம் ஆண்டு பாங்கூர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. கடலுக்கு அடியில இருக்க பவளப்பூச்சிகள்னு சொல்லப்படுற பவளப்பாறைகள் பல ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. இதற்கு உறுதியான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. என்றாலும் தனிப்பட்ட உயிரினங்கிற முறையில இதுதான் பழமையான உயிரினம். மிங் போன்ற வயதான உயிரினங்களை ஆராய்ச்சி செய்கிறது மூலிமா நம்மளோட பூமியை பற்றியும் கடல்வாழ் உயிரினங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற ஆராய்ச்சிகள் எதிர்காலத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.